எப்போதுமே நம்ம விஜய் காவேரி தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டு தருவீங்க. அடுத்தடுத்து என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரொடிக்ஷன் வாங்க பார்க்கலாம். இந்த கங்கா யமுனா சேர்ந்தா உருப்படவே உருப்படாதுங்க. இவ்வளோ பெரிய ஆர்டரை எடுத்த விஷயத்த கங்கா கிட்ட குமரன் சொல்லவே இல்லை. தன்னை அவமானப்படுத்தின கங்காவுக்கு அவள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சர்ப்ரைஸை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரன் நினச்சிட்டு இருக்கிறாரு. இங்கே குமரனை அப்படியே டோட்டலாக கங்கா தப்பாக நினச்சிட்டு இருக்கிறாங்க. ரொம்பவே கோவத்திலும் இருக்கிறாங்க. அந்த டைமில் தான் யமுனா கங்காவுக்கு கால் பண்ணுறாங்க. என்னக்கா என்ன பண்ணுற, கடையில் தான் இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே நம்ம கங்கா இருந்துக்கிட்டு, இல்லடி நான் வீட்டில் தான் இருக்கிறேன். இந்த டைமில் நீ கடையில் தானே உன் மாமா கடைக்கு வர வேணான்னு சொல்லிட்டாருடி. அது மட்டும் இல்லாமல் உன் மாமா வீட்டுக்கே சரியாக வரதில்ல. கடைன்னு சொல்லிட்டு கடையிலே தான் இருக்கிறாரு ஃபுல் டைமு. எனக்கு ஒன்றுமே புரியலடி. என்னமோ நடக்குது, என்கிட்ட இருந்து அவர் மறைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிச்சுறாங்க. என்னக்கா என்ன சொல்கிற? அப்போது ஒரு எட்டு நீ போயிட்டு கடையில் பார்க்க வேண்டியதானே இப்படி புலம்புறதுக்கு? எங்கே கடைக்கே என்ன வீட்டில் யாருமே அனுப்ப மாட்றாங்க. கேட்டால் அலையக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த விஜய் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தாண்டி எனக்கு மாமாவை நினச்சி ரொம்பவே பயமாக இருக்குது. ஏன்னா அந்த பசுபதி விஷயத்தில் விஜய் தான் எல்லாத்துக்கும் காரணம். அந்த பசுபதி எப்படா பழி வாங்குவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமாக்கா, நீ சொல்கிறது என்னமோ சரிதான். தேவையில்லாதது இதெல்லாம். எதுக்கு இந்த பசுபதி கிட்ட இப்படிலாம் பிரச்சனை பண்ணணும்? அதை வாங்குற விதத்தில் வீட்டை எப்படினாலும் மீட்டிருந்துருக்கலாம் அப்படின்னு ஒன்றுக்கு ரெண்டாக இங்கே கங்கா கிட்ட ஏற்றி விட்டுட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே நம்ம காவேரியோட செயினை பற்றியுமே கங்கா சொல்கிறாங்க. நான் தாண்டி இப்படிப்பட்ட நிலமையில இருக்கிறேன், ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு. ஆனால் இங்கே அந்த காவேரி அப்படியே ராணி மாதிரி இருக்கிறா. இப்போ பாரு, அவள் புது செயின்லாம் போட்டிருக்கிறா. இதெல்லாம் எப்போ நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு யமுனா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி விஜய் தாண்டி காவேரிக்காக வாங்கி வச்சுருந்துருக்கிறாரு, இப்போ தான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நல்ல வேலைக்கா நீ காவேரி கூட வளகாப்பு வைக்க வேணான்னு சொல்லிட்ட. இல்லைன்னா கண்டிப்பாக இந்த வளகாப்பு ஒன்றா வச்சா நீ ரொம்பவே ஃபீல் பண்ணியிருப்ப. அந்த மாதிரி தான் எல்லாமும் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாடி, அது என்னமோ உண்மைதான். விஜய் நீ லேசாக மட்டும் நினச்சிடாத. என்னதான் அவர் வீட்டை விட்டு வந்தாலுமே கண்டிப்பாக காவிரியோட வளகாப்பை பாரு, ரொம்பவே கிராண்டாக செய்ய போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கங்கா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. அது எனக்கு தெரியாதாடி. பாரு, உன் குமரன் மாமா தான் எனக்கு எதுவுமே செய்ய மாட்டார். எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தானே இருக்குது. என்ன பண்ண, என் தலைவிதி இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி புலம்பிச்சுக்கிறாங்க. சரி விடுக்கா, நடக்கிறது தானே நடக்கும். இந்த வளகாப்பில் உனக்கு பிடிச்ச மாதிரி மாமாவை செய்ய சொல்லு. எல்லாத்துக்கும் காசு வேணும்னு யமுனா. சரி விடுக்கா, ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு யமுனா இருந்து கூட சொல்கிறாங்க. அப்புறம் இங்கே காவேரியை பற்றி தான் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த டைமில் காவேரி வராங்க. உடனே கங்கா சரிடி நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. இதை பார்த்த காவேரி இருந்துக்கிட்டு, என்னக்கா அப்படி யார்கிட்ட பேசுகிறேன், நான் வந்ததுமே கட் பண்ணுற ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன் உனக்கு என்ன பயமா? உனக்கு என்ன ரெண்டு கொம்பாக இருக்குது? உன்னை பார்த்ததும் நான் பயந்துக்கிட்டு ஃபோனை கட் பண்ணேன். நான் பேசி முடிச்சுட்டேன், அதனால தான் ஃபோனை கட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திமிராக காவேரியை கஷ்டப்படுத்துகிற மாதிரியே கங்கா பேசுகிறாங்க. இப்போ என்னக்கா நான் தப்பாக கேட்டேன்? நான் வரவுமே நீ ஃபோனை கட் பண்ண, அதனால தான் நான் கேட்டேன். உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லணும்னு சொல்லிட்டு எனக்கு அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கங்கா இங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே இங்கே காவேரி ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறாங்க. சாரதாம்மா பாட்டி இருந்துக்கிட்டு, ஏண்டி காவேரி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஏம்மா அக்கா வர வர இப்படிலாம் என்கிட்ட பேசுகிறா, என்கிட்ட சும்மா கூட சிரித்து எதுவுமே பேச மாட்றா, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, வர வர அக்காவுக்கு என்னை பிடிக்கல போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏண்டி அப்படிலாம் நினைக்கிறேன்? கங்காவை பற்றி தெரியாத உனக்கு? அவள் இதனால கோவத்தில் இருந்தால் இப்படி தான் பேசுவா, சிடு சிடுன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத காவேரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டியும் நம்ம சாரதாம்மாவும் சமாதானப்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம காவேரி இருந்துக்கிட்டு, அக்காவுக்கு எனக்கும் வளகாப்பு ஒன்றா நான் வச்சுருந்தா ரொம்பவே சூப்பராக இருந்திருக்குமா. நான் ரொம்பவே ஆசையாக இருந்தேன், ஆனால் அக்கா தான் பானான்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு, அவளுக்கு மேலே பொறாமடி காவேரி, நீலாம் அதை நினச்சி கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் கங்கா விஷயம் தெரிஞ்சு அங்கே கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. உனக்கு என்ன, பணக்கார வீட்டில் கல்யாணம் பண்ணியிருக்கிற உனக்கு நினச்ச மாதிரி ரொம்பவே கிராண்டாக வளைகாப்பு வைப்பாங்கப்பா காவேரி, நீ ஒன்றும் கவலைப்படாதண்ணா. அப்படியா? என்னோட புருஷன் ரொம்ப ஏழை சரியா, உங்களவுக்கு எங்களால் வளைகாப்பை பெருசாலாம் வச்சுக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு தனியாக வைக்கணும்னு சொல்லிட்டு தான் ஆசை. கூட வச்சு நான் உப்புக்கு சப்பானியாக உட்கார முடியாது சரியா. எல்லா பேருமே உன்னை தான் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அப்புறம் எனக்கு பயங்கர கோவம் வரும், தேவையில்லாத சண்டை தான் வரும். சும்மாவே இந்த வீட்டில் நடக்கிற முக்கால்வாசி எனக்கு பிடிக்கவே இல்லை. அம்மா ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, உன்னையும் விஜயும் தான் அப்படியே
தலையில் தூக்கி வச்சு பேசுறது எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதில் இது வேறையா விற்று இதுக்கப்புறம் இந்த வளகாப்பு விஷயத்தை பற்றி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு கங்கா காவேரி முகத்தில் அடிச்சிட மாதிரி பேசிடுறாங்க. இங்கே காவேரி, என்னக்கா நீ தான் இப்படிலாம் பேசுறியா? என் மேலே பாசமாக தானக்கா இருந்த, இப்போ எதுக்காக அப்படிலாம் பேசுகிற? உன்னை நான் வெறுத்துட்டேன். உண்மையை சொன்னா அந்தளவுக்கு நீ பண்ணுறது இந்த இருக்குதே, என்னை பெத்த அம்மா இது பண்ணுறதும் எனக்கு பிடிக்கல, இந்த வீட்டில் இருக்கிறதுக்கே எனக்கு பிடிக்கல, வேற வழி இல்லாமல் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நீ இருக்கா இங்கே, நான் வேணா இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. உடனே சாரதா பாட்டி இருந்துட்டு, காவேரி எதுக்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற, அவள் தான் ஏதோ பைத்தியக்காரத்தனமாக வந்து பேசுகிறானே, நீ இப்படிலாம் பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. குமரன் மாமாவை நினச்சாலே எனக்கு ரொம்பவே பயமாக தான் இருக்குது. உன் வீட்டுக்காரர் எப்போ இந்த வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வச்சாரோ அப்போலேருந்து எனக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பயத்தில் தான் இருக்கிறேன். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன். எனக்கு கொஞ்சம் கூட என் மனசில் சந்தோஷமும் இல்லை, நிம்மதியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து புலம்ப ஆரம்பிச்சுறாங்க. ஃபஸ்ட்டு காவேரி ரொம்பவே பொறுமையாக தான் கங்கா கிட்ட வந்து பேசுகிறாங்க. விஜயை பேசுனதுமே காவேரிக்கு வந்து கோவம் தான் வருது. ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நீ மாமாவை நினச்சலாம் பயப்பட தேவையில்லக்கா, அவர் வேலையை பார்க்குறாரு, விஜய் அவரோட வேலையை பார்க்குறாரு. அவங்க 2 பேருக்குள்ளேயுமே ஒரு அழகான பாண்டிங் இருக்குதுக்கா, நீ தான் அதை புரிஞ்சுக்கிற மாட்ற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆமாம் 2 பேர் இப்படி தான் போயிட்டு தனியாக நின்று பேசி ஒரு பெரிய விஷயத்தையே பண்ணிட்டாங்க. அந்த பசுபதி இப்போ அமைதியாக இருக்கிறான். அவன் நேரம் பார்த்து அவன் என்ன பண்ணணுமோ பண்ணுவான், பார்த்துட்டே இருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த விஜய்க்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. அம்மான்னு ஒருத்தவங்க இருந்திருந்தா அவரை சின்ன வயசுலேருந்து சரி தப்புன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்து வளர்த்துருப்பாங்க. தாத்தா பாட்டி தானே ரொம்பவே செல்லம் கொடுத்து வளர்த்துட்டாங்க, அதனால தான் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி விஜயை வந்து பேசிடுறாங்க. இதனால காவேரி இருந்துக்கிட்டு பயங்கர கோவப்படுறாங்க. அக்கா, இதுக்கு மேலே நீ விஜய் எதுனாலும் பேசணுன்னா அவ்வளோதான். யார் சொன்னா அவருக்கு அம்மா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு? அவர் அம்மா இல்லாமல் வளர்ந்துருந்துருக்கலாம். அவர் ஒன்றும் தப்பானவர்லாம் கிடையாது, அவர் ரொம்பவே நல்லவர், அவரை மாதிரி இந்த உலகத்தில் யாருமே கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே கங்கா இருந்துக்கிட்டு, உன் புருஷன் உனக்கு ஒசத்தி தான், என் புருஷன் எனக்கு ஒசத்தி தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நான் ஒன்றும் மாமாவை எதுவுமே குறை சொல்லலையே, உன்ன மாதிரி நீ கட்டின புருஷனையே வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி தான் பேசுவேன். உன்ன மாதிரி என்னால் இருக்க முடியாது. நான் வந்து விஜயை கஷ்டப்படுத்தினேன் தான், அதெல்லாம் வந்து நான் மனசார பண்ணலை, வேணும்னு தான் பண்ணேன், அவர் என் வாழ்க்கையை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீ வந்து மாமாவை வந்து நல்லாவா வச்சுக்கிற? அவரை எப்போ பார்த்தாலும் அவமானப்படுத்திட்டு தான் இருக்கிற. இப்போ கூட அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான்னு நினச்சிட்டு இருக்கிறியா? எப்படிலாம் அவரை பேசியிருக்கிற? அவர் அவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கிறாரு விஜய்கிட்ட அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. உடனே கங்கா தையத்தக்கான்னு குதிக்க ஆரம்பிச்சுறாங்க. எங்கள் புருஷ முன்னாடி விஷயத்துலலாம் நீங்கள் எதுக்காக தலையிடுறீங்க? நாங்கள் இன்றைக்கி சண்டை போட்டுக்குவோம், நாளைக்கு வந்து நாங்கள் சமாதானம் ஆகிக்குவோம், அதை பற்றிலாம் நீ எதுக்கு இப்போ பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு வந்து எங்கள் கங்கா கூட வந்து சண்டை போட ஆரம்பிச்சுறாங்க. இதை பார்த்த நம்ம சாரதம்மா பாட்டி இருந்துக்கிட்டு 2 பேர்த்தையுமே சமாதானப்படுத்துகிறாங்க. நீங்கள் 2 பேரும் அக்கா தங்கச்சி, எதுக்காக இப்படிலாம் சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க? பார்க்குறதுக்கு நல்லாவா இருக்குது? தயவு செஞ்சு இந்த பிரச்சனையை இதோட விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையுமே விலக்கி விட்டுறாங்க. இங்கே கங்கா ரொம்பவே கோவத்தோட பேசிட்டு அவங்களோட ரூமுக்கு போயிடுறாங்க. இன்னைக்கு வரட்டும் அவர் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே குமரன் வந்து கங்காவுக்கு வந்து கால் பண்ணி பேசுகிறாரு. கங்கா, நான் வந்து வீட்டுக்கு வரமாட்டேன், ஒர்க்கு ரொம்பவே டைட்டாக போயிட்டுருக்குது, ரொம்பவே அர்ஜென்ட் ஒர்க்கு, சரியா? ஒரு 2 டேஸ் இப்படி தான் இருக்கும், சரியா? அதோட முடிஞ்சிடும், நீ நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஃபோன்லேயே குமரனை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்கள் எதுக்காக நம்மளுக்குள்ளே நடக்கிற விஷயத்தெலாம் நீங்கள் எதுக்காக விஜய்கிட்ட வந்து சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே குமரன் இருந்துக்கிட்டு, அப்போ நான் யார்கிட்ட தான் நான் ஷேர் பண்ண முடியும்? விஜய் வந்து எனக்கு என் தம்பி மாதிரி, சரியா? அந்த ஒரு பாண்டிங்கில் தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே கங்கா கிட்ட குமரன் ரொம்பவே கோவமாக பேசிட்டு வச்சிடுறாங்க. அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே நம்ம நிவின் விஜயும் வந்துடுறாங்க கடைக்கு. இங்கே குமரனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிக்கிட்டு ரொம்பவே ஜாலியாக விளையாடிக்கிட்டு அந்த மாதிரி இருக்கிறாங்க. டைம் போகிறதே தெரியலை. நம்ம குமரனும் பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் எடுத்து இந்த வேலையை வந்து பார்க்குறாரு. இப்படியே ஒரு 3 டேஸ் போயிடுது. கங்கா ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா விடிஞ்சா வளகாப்பு, இப்போ வரைக்குமே இவர் வந்து வீட்டுக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவத்தில் இருக்கிறாங்க. இங்கே விஜய் வந்து வீட்டுக்கு வராரு. எங்கள் விஜய்கிட்ட வந்து காவேரி, என்னதான் மாமாவுக்கு அவ்வளோ பெரிய ஒர்க்கு, வீட்டுக்கே வராத அளவுக்கு அக்கா பயங்கர கோவத்தில் இருக்கிறா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ தான் விஜய் வந்து நம்ம காவேரி கிட்ட வந்து விஷயத்த வந்து சொல்கிறாங்க. கங்காவுக்கு அன்னைக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறாங்க, அதனால தான் ரொம்பவே கஷ்டப்பட்டு அங்கே வேலை பார்த்துட்ருக்கிறாரு. ஒரு பெரிய ஆர்டரு எடுத்து அவர் வந்து தன்னோட எஃபெக்டை வந்து போட்டுட்ருக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம காவேரிக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. ஒரு பக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையாகவே மாமா அக்கா மேலே ரொம்பவே பாசம் வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லி.
அன்னை பாவம் காவேரி அவர் வந்து சரியாக கூட வந்து தூங்கலை தெரியுமா? இந்த 3 நாளும் அவர் வந்து தூங்கவே இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அன்னைக்கு கூட நான் கடையில் இருந்தப்போ பார்த்தேன். அவர் நைட்டு விடிய விடிய வந்து அவர் வந்து தச்சுட்டு தான் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அவருக்கு இன்றைக்கி தான் கடைசி நாள். இன்றைக்கி ஆர்டர் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுவார். அவங்கக்கிட்ட கொடுத்துட்டா அவர் வந்து வீட்டுக்கு வந்துடுவார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் கங்காவுக்கு எதுவுமே வந்து தப்பி தவறி கூட வந்து சொல்லிடாத, அவங்க கோவத்திலே இருக்கட்டும், கோவம் வந்து இன்னைக்கு வந்து போயிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்க நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி இருந்துட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம சாரதாம்மா வந்து தாத்தா பாட்டிக்கு வந்து சொல்லணும் வளைகாப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஃபோனில் சொன்னால் நல்லா இருக்காது, அவங்கக்கிட்ட நேர்லேயே போயிட்டு சொல்லிட்டு வந்தால் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே காவேரி இருந்துக்கிட்டு எங்கம்மா எங்கேயோ கிளம்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. விஜயோட தாத்தா பாட்டியை தாண்டி வந்து வளைகாப்புக்கு வந்து அழைக்கிறதுக்காக போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி வந்து சொல்கிறாங்க. அந்த டைமில் விஜய் வந்து வீட்டில் இருக்கிறாரு. காவேரி நீ எல்லாம் போக வேணாம், அத்தை போயிட்டு வரட்டும், நீ போனால் இங்கே தேவையில்லாமல் நீ கஷ்டப்படுற மாதிரி பாட்டி பேசுவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பரவாயில்லங்க, அவங்க பேசினா பேசிட்டு போகட்டும், பாட்டி பேசுகிறதெல்லாம் நான் வந்து பெருசாலாம் எடுத்துக்க மாட்டேன், அவங்க வயசானவங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. காவேரி ஆசைப்படுறாளப்பா, நான் கூட்டிகிட்டு போயிட்டு வரேன், நீயும் வாப்பா எல்லாரும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாங்க. இல்லை இல்லை நான் வரல, சரி காவேரி நீ போயிட்டு வா, அவங்க என்ன பேசினாலும் நீ வந்து கண்டுக்காத சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி தான் அனுப்பிச்சுட்றாங்க. இங்கே நம்ம சாரதம்மா காவேரி வீட்டுக்கு வருவோமே எங்கள் தாத்தா ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. எங்கள் பாட்டிக்கு கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை, அப்படியே முகத்தை உருன்னு வச்சுருக்குறாங்க. என்ன காவேரி நீ மட்டும் வந்திருக்கிற, விஜய் எங்கே வெளியே எதுவும் இருக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா இருந்துக்கிட்டு கேட்குறாங்க. இல்லை தாத்தா நான் மட்டும்தான் வந்திருக்கிறேன், அவர் வேலை விஷயமா வெளியே போயிருக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி வாங்க இதனால உள்ளக்க போயிட்டு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சாரதாமாவையும் வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போகிறாங்க. இங்கே விஜயை பற்றி தான் தாத்தா கொஞ்சம் நேரம் பேசுகிறாரு. எவ்வளோ பெரிய ஒரு குடும்பம் காவேரி, என்ன நம்மக்கிட்ட இல்லாத கம்பெனியா, இவ வேலைக்காக எத்தனை கம்பெனி ஏறி இறங்கிட்டு இருக்கிறான், எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். கா விஜய் வந்து எந்த கம்பெனிலையுமே வந்து செலக்ட் பண்ண மாட்டாங்க அவன் திறமைக்கு. எதுக்காக அவன் இப்படிலாம் கஷ்டப்படணும், நம்ம கம்பெனிலே வந்து அவன் வந்து அவன் ஒர்க்கை பார்க்க சொல்லு, முதலாளியாகவே அவன் இருக்கிறது தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே காவேரி இருந்துக்கிட்டு தாத்தா நான் எவ்வளவோ சொல்லிட்டேன், கேட்க மாட்டேறே தாத்தா, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காவேரி வந்து ஃபீல் பண்ணுறாங்க. முன்ன சொல்லி எதுவுமே இல்லைம்மா, அவன் ரொம்பவே பிடிவாதக்காரன், சரி அவன் என்ன தான் பண்ணுறான்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பாட்டி இருந்துக்கிட்டு பண்ணுறது எல்லாமே நீ தானே காவேரி, சாவி போட்டு திருவுறது எல்லாமே நீ தான், இப்போ எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிற பற்றியா, நீ நினச்ச மாதிரி என் பேரனை எங்ககிட்ட இருந்து பிரிச்சுட்ட, இப்போ நீ சந்தோஷமான தானே இருக்கிற, ஆனால் அப்படியே கவலையா எதுக்காக நடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. உடனே நம்ம காவேரி ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சாரதாம்மா இருந்துக்கிட்டு ஏம்மா இப்படிலாம் பேசுகிறீங்க, அவள் சும்மாலாம் இல்லை, அவள் வந்து மாசமாக இருக்கிறா, இந்த மாதிரி டைமில் அவளை பேசி கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அடுத்து தாத்தாவுமே பாட்டியை பிடிச்சி திட்டுறாங்க. கல்யாணி நீ எல்லாம் பெரிய மனுஷி தானா, எதுக்காக இப்படிலாம் நீ பேசி காவேரியோட மனசை கஷ்டப்படு, விஜய் இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு முழு காரணம் நீ தான் சரியா, காவேரி மேலே இதுக்காக பழிய போடுற, விஜய் எடுத்த முடிவு தான் இது முழுக்க முழுக்க, காவேரிக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, காவேரியை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு வந்து இங்கே காவேரிக்காக சப்போர்ட் பண்ணி நம்ம தாத்தா இருந்தவங்கள்ட்ட பேசுறாரு. உடனே பாட்டிக்கு பிடிக்கவே இல்லை. ஆமாம் ஒன்றும் சொல்ல விட்டுறாதீங்க இந்த காவேரி எதுனாலும் சொல்லிட்டா போதும், என் கூட சண்டைக்கு வந்துடுவேங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பிடிச்சி தாத்தாவை திட்டிகிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சாரதாம்மா இருந்துக்கிட்டு இப்படியே போனால் தேவையில்லாமல் நம்ம காவேரி சங்கடப்படுற மாதிரி தான் இவங்க பேசுவாங்க, நம்ம சீக்கிரம் வந்த விஷயத்த முடிச்சுட்டு கிளம்புறதா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சாரதமாக இருந்துக்கிட்டு ஐயா நான் எதுக்காக வந்தேன்னா இந்த மாதிரி கங்காவுக்கு வந்து வளகாப்பு வச்சுருக்குறோம் நாளைக்கு, கண்டிப்பாக நீங்கள் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே வந்து நம்ம தாத்தா பாட்டி ஷாக் ஆகுறாங்க. 5வது மாதத்துல தான் வளைகாப்பு நாங்கள் காவேரிக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்காக வந்தோம், அப்போது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 7வது மாதத்துல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க, இப்போது 5வது மாதத்துல வைக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை 2 பேர்த்துக்குமே ஒரே டைமில் வச்சுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கங்காவுக்கு 5வது மாதத்துலேயும் காவேரிக்கு 7வது மாதத்துலேயும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துருக்குறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆமாம் நீங்களே எல்லாம் முடிவு எடுத்துக்க வேண்டியதான், எங்ககிட்ட எதுவுமே கேட்குறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. தாத்தா இருந்துக்கிட்டு ஏன் கல்யாணி கொஞ்சம் அமைதியாகவே இருக்க மாட்டியா, சரிம்மா சம்மதம், எதுனாலும் நல்லபடியாக நடந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சாரதாமாவும் காவேரியும் இங்கேருந்து கிளம்புறாங்க. போகிறதுக்கு முன்னாடி நம்ம
காவேரி வந்து தாத்தாவை ஹக் பண்ணிக்கிறாங்க. "உங்கள ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் தாத்தா" அப்படின்னு சொல்லிட்டு. "உன்னை விட நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் காவேரி. சீக்கிரமே நீயும் விஜயும் இந்த வீட்டுக்கு வரணும். அப்போ தான் தாத்தா ரொம்பவே சந்தோஷமாக இருப்பேன்" அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. "கண்டிப்பா தாத்தா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து எங்கள் பாட்டியோட முகத்தையும் பார்க்குறாங்க. ஆனால் பாட்டி வந்து காவேரியை வந்து கண்டுக்கவே இல்லை. அப்படியே முகத்தை அப்படியே இப்படி திரும்பிக்கிறாங்க. "சரிங்க தாத்தா, நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி வந்து கிளம்பிடுறாங்க. இங்க விஜய் வந்து காவேரி கிட்ட வந்து கேட்குறாங்க, "அங்க என்ன நடந்துச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு. தாத்தா பாட்டி ரொம்பவே சந்தோஷமா பேசுனாங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து சொல்றாங்க. "ஏன் காவேரி வந்து பொய் சொல்ற? சும்மா சமாளிக்கிறதுக்காக தான் நீ சொல்ற" அப்படின்னு சொல்லிட்டு உன் முகத்த பார்த்தாலே தெரியுது. "பாட்டிய பத்தி எனக்கு தெரியாதா? பாட்டி வந்து அவ்வளோ சீக்கிரத்துலலாம் வந்து மாற மாட்டாங்க. விடு, நீ அவங்க எதனாலும் பேசுனதெல்லாம் நினைச்சிட்டு இருக்காத. அவங்க அப்படிதான்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. தம்பி இந்த அளவுக்கு வந்து புரிஞ்சு வச்சிருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா ஒரு பக்கம் நினைச்சு சந்தோஷப்படுறாங்க. இங்க விஜய் வந்து குமரனோட கடைக்கு கிளம்பி போறாரு. நிவின்மே இங்க வந்துடுறாரு. "என்னென்ன வேலைலாம் முடிஞ்சிருச்சா?" "எல்லாமும் நல்லபடியா முடிச்சாச்சு விஜய், நிவின். இப்போ நான் வந்து கங்காவுக்கு ப்ளவுஸ் தான் தச்சுட்டு இருக்கிறேன். ஆர்டர் கொடுத்தவங்க இப்போ கொஞ்ச நேரத்தில் எல்லாத்தையுமே எடுக்கிறதுக்கு வந்துடுவாங்க" அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பேசும்போதே பார்த்தீங்கன்னா ஆர்டர் கொடுத்தவர் வந்துடுறாரு. வந்துட்டு எல்லா ட்ரெஸ்ஸஸையும் சாம்பிளுக்கு ரெண்டு ரெண்டு பீஸ்லாம் எடுத்து பார்க்குறாரு. பார்த்துட்டு, "ரொம்பவே சூப்பராக இருக்குப்பா. ரொம்பவே நல்லா தச்சிருக்கிறீங்க. நான் கேள்விப்பட்டேன். ஆனால் இப்போ என் கண்ணால் பார்க்குறேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய ஆர்டர் நான் வந்து தர்றேன்" அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதுக்கப்புறம் குமரன் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. நெக்ஸ்ட்டு அதற்கான பணத்தையுமே பார்த்தீங்கன்னா, இங்க குமரன் கிட்ட வந்து குடுக்குறாங்க. "பார்த்துக்கோப்பா, கரெக்ட்டா இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்துட்டு, நீங்க வந்து 50,000 அதிகமா தான் குடுத்துருக்கிறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் குடுக்குறாங்க. "இது உனக்கு உன்னோட வேலை நான் புடிச்சு போயிட்டு, இத வந்து ஒரு கிஃப்ட்டா நான் வந்து குடுக்குறேன்ப்பா, நீ வாங்கிக்கணும்" அப்படின்னு வந்து சொல்றாங்க. இங்க நம்ம குமரன் தயங்குறாங்க. "இல்ல வேணாம், நீங்களே வச்சுக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே விஜய், நிவின் இருந்துக்கிட்டானே, அவங்களே ரொம்பவே விருப்பத்தோட குடுக்குறாங்க. "வாங்கிக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னதுக்கப்புறம் நம்ம குமரன் வாங்கிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ உடனே வந்து ஜுவல் ஷாப்புக்கு தான் போகணும். கங்கா இங்க ரொம்பவே கோவத்தோட இருப்பா. அவளுக்கு புடிச்ச மாதிரி எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டு, அவள சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் இருந்துக்கிட்டு சொல்றாங்க. இங்க வளகாப்புக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்ட எடுத்து வச்சுட்டு, இங்க நிவின், குமரன், விஜய் வந்து இங்க நகை கடைக்கு போறாங்க. அங்கே ஒண்ணு ஒண்ணு பார்த்து பார்த்து வந்து நம்ம குமரன் வந்து செலக்ட் பண்றாரு. இங்க ஒட்டியானம், அது மட்டும் இல்லாம க கங்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தங்கத்துல செயினு நெறைய வாங்குறாரு. பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் கொஞ்சம் பத்தாம போயிடுது. அந்த டைம்ல நம்ம விஜய் தான் வந்து ஹெல்ப் பண்றாங்க. குமரன் வந்து எதிர்பார்க்கவே இல்ல. எடுத்தத வச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நெனைக்கிறாரு. "அண்ணா, நீ எத ஏதோ இப்ப செலக்ட் பண்ணியோ எல்லாத்தையுமே வாங்கிக்கோ. பணத்த பத்தி யோசிக்காத. என்கிட்ட இருக்குது, நான் குடுத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு. விஜய், வேணாம் விஜய்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "இங்க பாரு, உன் தம்பி எனக்கு செய்றதுக்கு உரிமை இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம விஜய் வந்து ஹெல்ப் பண்றாரு நம்ம குமரனுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்க கங்கா வந்து அங்கேயும் இங்கேயும் வந்து நடந்துக்கிட்டு அப்படியே புலம்பிட்டே இருக்கிறாங்க. அந்த டைம்ல வந்து நம்ம குமரன் வராங்க. குமரன் வந்துக்கிட்டு, "கங்கா, என்ன பண்ற? ப்ளவுஸ்லாம் ரெடி ஆயிடுச்சு இந்தா" அப்படின்னு சொல்லிட்டு கையில குடுக்குறாங்க. "ஆமா, இந்த ப்ளவுஸ தைக்க உங்களுக்கு வீட்டுக்கே வராம 4 நாள் ஆச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. "வேலைம்மா." "அப்படி என்ன வேலை? என்னை விட்டு பிரிஞ்சு அங்கே கடையிலேயே இருக்கிற அளவுக்கு" அப்படின்னு வந்து ரொம்பவே கோவத்தோட பேசிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்க விஜய் இருந்துக்கிட்டு, "இந்தாங்க குடுங்க. இதுக்கப்புறமும் நீங்க அ க கோதாவரிய வந்து இந்த மாரி கோவப்படுத்தி பார்க்க வேணாம்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்சல வந்து குடுக்குறாங்க. "இந்தா இத வாங்கிக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு இங்க கங்கா கிட்ட வந்து குடுக்குறாங்க. "இது என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "நீ ஓப்பன் பண்ணி பாரு" அப்படின்னு சொல்லிட்டு குமரன் இருந்துக்கிட்டு சொல்றாங்க. இங்க நம்ம சாரதா பாட்டிக்கெல்லாம் ஒண்ணுமே புரியல. ஆனா நம்ம காவேரிக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சிருச்சு முன்னாடியே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அப்படி என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு அத ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. இங்க ஒட்டியானம் எல்லாமும் இருக்குது. "என்ன செட் எங்க வாங்கிட்டு வந்தீங்க?" ஏதோ கவரிங் செட் மாரியே வந்து அவங்க அந்த நெனப்புல பேசுறாங்க. "இங்க பாருங்க, நீங்க நெனைக்கிற மாரி இது கவரிங் செட்லாம் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிவின், விஜய் இருந்துக்கிட்டு சொல்றாங்க. "இது எல்லாமும் தங்கம். தங்கத்துல உங்க வீட்டுக்காரரு உங்களுக்காக வாங்கிட்டு வந்திருக்கிறாரு" அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்படியே நம்ம கங்கா வாய பொளந்துட்டு நிக்கிறாங்க. "என்ன சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "உண்மதான்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம கங்கானால நம்பவே முடியல. ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நடந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம விஜய், நிவின் வந்து சொல்றாங்க. "உங்க மேல அண்ணன் அவ்வளோ பாசம் வச்சிருக்கிறாரு. ஒரு மிகப்பெரிய ஆர்டர் எடுத்து அவரு ராப்பகலா கஷ்டப்பட்டு உங்களுக்கு புடிச்ச எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்திருக்கிறாரு" அப்படின்னு வந்து சொல்றாங்க. அத கேட்டதுமே இங்க கங்கா ஃபீல் பண்ணிட்டு, இங்க நம்ம
குமரனை எல்லாரும் முன்னாடியுமே வந்து கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சுறாங்க. "ஏய் கங்கா, எதுக்காக இப்போ கண் கலங்குற?" "இல்லைங்க, நான் நினச்சி கூட பார்க்கல. எனக்காக நீங்கள் எவ்வளோ செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கூட நான் உங்களை புரிஞ்சுக்காம போயிட்டேனே, உங்கள் கூட சண்டை போடுறேனே, என்ன நினச்சா எனக்கே கோவம் வருது" அப்படின்னு வந்து சொன்னாங்க. "சரி விடு கங்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியா. இந்த மாதிரி டைமில் நீ சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும்" அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே சரி நம்ம கிளம்பலாம், இதுக்கு மேலே இவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே எல்லாரும் நைஸாக கலந்துக்கிறாங்க. நிவின்மே வந்து வீட்டுக்கு போயிடுறாங்க. அடுத்து இங்கே நம்ம சாரதம்மா சாப்பாடெல்லாம் சமைச்சு வச்சு இங்கே நம்ம விஜயகுமாரனை வந்து சாப்பிட கூப்பிட்றாங்க. எல்லாருமே நல்லா ஜாலியாக பேசிட்டு சாப்பிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே சாந்தியம்மா வந்துடுறாங்க. வந்துட்டு அவங்களுமே அவங்க பங்குக்கு பார்த்திங்கன்னா இங்கே காவேரியை வந்து பேச செய்ய அந்த மாதிரி போயிட்டுருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மறுநாள் வந்து வளகாப்புக்காக எல்லா டெக்கரேஷனுமே ரொம்பவே சூப்பராக நைட்டாக செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க விஜய், நிவின், குமரன் எல்லாரும். இங்கே ஒன்று நம்ம கங்காவுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்குது. இங்கே நம்ம கங்காவுமே பார்த்திங்கன்னா அந்த ஜுவல்ஸ்லாம் போட்டுட்டு ரொம்பவே அழகாக வந்து ரெடி ஆகிட்டு வராங்க. இங்கே வளகாப்புமே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி இங்கே நம்ம காவேரியும் விஜயுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக மேட்சிங்காக ட்ரெஸ்ஸோடு இருக்கிறாங்க. இங்கே நம்ம விஜயோட தாத்தா பாட்டியுமே வராங்க. அப்போ வந்து நம்ம காவேரிக்கு வந்து அவங்களோட ஜுவல்ஸ்லாம் வந்து இருந்தால் இதை போட்டுக்கோ, விருந்தாளிகளாக வருவாங்க, அவங்க முன்னாடிலாம் வந்து வெறுங்கழுத்தாக இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கோல்டு நகையுமே போட்டு விட்றாங்க. இதை பார்த்த கங்காவுக்கு ரொம்பவே பொறாமையாக இருக்குது. இதை விட அது ரொம்பவே அழகாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வரவங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து இங்கே குமரனை பற்றி கங்கா ரொம்பவே பெருமையாக சொல்கிறாங்க. இது வந்து கவரிங்லாம் கிடையாது, என்னோடய வீட்டுக்காரர் வந்து எனக்காக வாங்கி கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து பெருமையாக வந்து சொல்கிறாங்க வரவங்க எல்லாருக்கிட்டையுமே. ஒரு ஸ்டேஜில் வந்து குமரன் இருந்துட்டு அவங்கக்கிட்டலாம் இது நான் மட்டும் வந்து வாங்கலை, இதில் வந்து விஜயும் ரொம்பவே எனக்கு ஹெல்ப் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை விட்டு கொடுக்காம வந்து பேசுகிறாங்க. இது வந்து கங்காவுக்கு பிடிக்கல. எனக்காக நீங்கள் இதை செய்யலை, அப்போது விஜய் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு, விஜய் வந்து உங்களுக்கு பணம் கொடுத்துருக்குறாரு, அதில் தான் வாங்கினீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா வந்து சண்டை போடுறாங்க. குமரன் இருந்துட்டு கங்கா இது ஃபங்க்ஷன், எதுக்காக இப்படிலாம் பேசுகிற? அப்படிலாம் இல்லை, காசு பத்தாமல் போச்சு, அந்த டைமில் வந்து விஜய் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார், அதை தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஆனால் கங்கா கோவத்தில் தான் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வர விருந்தாளியெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம காவேரி கிட்ட தான் போயிட்டு பேசுகிறாங்க. நீ தானே வந்து கன்சீவ் ஆன, உனக்கு தான் முன்னாடி வைக்கணும், எதுக்காக கங்காவுக்கு வைக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் காவேரிக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறாங்க. எல்லாருமே வந்து அங்கே ஸ்டேஜில் கங்கா கிட்ட போகிறதுக்கு முன்னாடி இங்கே காவேரி கிட்ட பேசிட்டு அந்த மாதிரி தான் போகிறாங்க. இதனால கோவப்பட்டு கங்கா வந்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே காவேரி விஜய் கிட்ட போயிட்டு இங்கே பாருங்கள், நீங்கள் 2 பேரும் என் வளகாப்பு முடிகிற வரையும் இங்கே இருக்க வேணாம், கிளம்புங்க, என்னை சந்தோஷமாக இந்த நாளையாச்சும் இருக்க விடுங்க, என்னை நல்லா செலிப்ரேட் பண்ண விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. உடனே இங்கே கங்கா இருந்துக்கிட்டு காவேரி இருந்துக்கிட்டு, அக்கா நான் என்னக்கா பண்ணேன், நான் வரல ஒரு ஓரமாக தானே இருக்கிறேன், ஏன்க்கா அப்படி என்னை இங்கேருந்து போக சொல்கிறேன், வளகாப்புக்கு நான் இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இருக்கக்கூடாது, எனக்கு பிடிக்கல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே நம்ம காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே குமரன் இருந்துக்கிட்டு கங்கா இப்படி தான், நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணிக்காதீங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு யமுனாவுக்கு ரொம்பவே குதூகலமாக இருக்குது. இங்கே பாட்டி இங்கே நம்ம சாரதா சாந்தியம்மா கூட கங்கா கிட்ட வந்து பேசுகிறாங்க. ஏன்டி காவேரி எப்படிலாம் நீ பேசுகிற, அவள் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் இருந்தால் நான் இங்கேருந்து போயிடுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லைக்கா நீ எங்கேயும் போவேனா, நானே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க காவேரி. அங்கேருந்து விஜய் காவேரி வந்து கிளம்பும் போது காவேரி சடனாக மயங்கி விழுந்துடுறாங்க. எல்லாருமே ரொம்ப ரொம்ப பதட்டப்பட்டு இங்கே நம்ம காவேரி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ட்ரீட்மெண்ட் வந்து போயிட்டுருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம விஜய் எல்லாருமே வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. காவேரி நல்லா இருப்பான், காவேரிக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டருமே வெளியே வராங்க. டாக்டர்கிட்ட என்ன ஏதுன்னு வந்து விசாரிக்கிறாங்க. டாக்டர் வந்து இந்த மாதிரி ரொம்பவே டிப்ரெஷனாக இருக்காங்க, அதனால தான், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நம்ம சாரதம்மா விஜய் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே கங்காவை பிடிச்ச குமரன் வந்து திட்டுறாங்க, எல்லாம் உன்னால தான், காவேரி நீ ரொம்ப தான் கஷ்டப்படுத்துகிற அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தடுத்து இன்னுமே பரபரப்பான பல விஷயங்கள் நடக்க போகுதுங்க. நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.